அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உடனே உங்களுக்கு வந்துடும். அறிக்கை நல்லா இருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அது உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அவங்கள்ட்டையும் சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள். ரைட்டு, இப்போ வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். இப்போ என்ன வானிலை அறிக்கை என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேண்டா எச் அதாவது வந்து சிங்கப்பூர்கிட்ட மேற்க அந்த இடத்துல வந்து எந்த டிகிரியில் 3 டிகிரி கிட்ட 3 டிகிரி, அதாவது நிலநடுக்கோட்டு பகுதி, பூமத்திய ரேகை, இதை எது வேணாலும் நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல இருந்து தான் அது வந்து கிளம்பி போகுது. அதனால் அந்த நீராவி காற்றை எடுத்துகிட்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம். சரி, இன்றைக்கி தேதியை நம்ம சொல்லிவிடுவோம். இன்றைக்கி வந்து நவம்பர் மாதம் 24ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி. ரைட்டுங்களா? விடியற் காலையில் இதை பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ வந்து ஏன் வந்து இந்த நிகழ்வு வந்து தாழ்வு பகுதியாக இன்றைக்கி மாறிடுச்சு, காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிடுச்சு. ஏன் வந்து இந்த இது எல்லாருமே விண்டி மேப் பார்க்க ஆரம்பித்தாச்சு. ரைட்டுங்களா? எல்லோரும் பார்க்க வேண்டியதான் விஷயந்தான். ஆனால் வந்து அது சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படின்னா நிச்சயமே இல்லை. அது மேப் செக்ஷனை மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து இசிஎம் டபிள்யூஎஃப், ஜிஎஃப்எஸ்ஸு, ஐகானு, ஆக்சஸ்ஸு எல்லாம் இருக்கும். ஆக்சஸை விட்ருங்க, ஐகானு, இசிஎம் டபிள்யூஎஃப், ஜிஎஃப்எஸ்ஸில் வந்து ஐஎம்டி வந்து ஐஎம்டிக்குன்னு ஒரு ஜிஎஃப்எஸ் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க வந்து இந்த முன்னெச்சரிக்கை இதெல்லாம் சொல்லுவாங்க. ரைட்டு. அந்த ஜிஎஃப்எஸ்ஸு அந்த மாடலில் வந்து இசிஎம்எஃப்னு ஒத்த கருத்து இல்லை. இது வந்து ஒரு மண்டலமாக போய் இதை நெருங்கிறதா, தமிழ்நாடை நெருங்கிறதா காட்டுது இசிஎம்எஃப். ஜிஎஃப்எஸ் வந்து என்ன சொல்லுது, கிட்டே வரல, கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருக்கு அந்தாண்டையே அப்படியே போய் விசாகப்பட்டினம் போகிறதா காட்டுது, புயலாக போகிறதா காட்டுது. ரைட்டுங்களா? அது புயலோ தாழ்வு மண்டலமோ, புயலாக இருந்ததுன்னா வந்து அது ஃபெங்கல்னு வந்து வரும். தாழ்வு மண்டலம்னா நிறைய மழையை தரும். ரைட்டுங்களா? இப்போ வந்து அந்த 2 காட்டுற பாருங்க. அதாவது மேலே இருக்கிறது வந்து 99B இன்வெஸ்ட். அது என்ன இன்வெஸ்டிகேஷன், இன்வெஸ்டிகேட்டட் சிஸ்டம் 99B வேணால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அது கீழே இருக்கிறது பாருங்கள், திண்ணறைக்கூடத்தில், அது வந்து 96S. அதனால் அந்த பிரச்சனையால் தான் இது காற்றை இழுத்துக்குது. இது காற்றை இழுத்துக்கிறதுனால இப்போ மேலே இருக்கிறது 99Bங்களா, கீழே இருக்கிற திண்ணறைக்கூடத்தில் இருக்கிறது வந்து 96S. அந்த சுழற்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நிலநடுக்கத்தை காட்டுற மாதிரி இருக்குது. அந்த சுழற்சி வந்து நிலநடுக்க காற்றை இழுத்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டேட்டாவை வந்து ஃபீட் பண்ணுறப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஃப்எஸ் வந்து அமெரிக்கா மாடலில் இல்லை இது வந்து காற்று சரியாக கிடைக்கல, அங்கே மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இதுதான் முக்கியமான காரணம். நான் எப்போதுமே சொல்லுவேன், காரணத்தை சொல்லி புண்ணியம் இல்லைன்ட்டு. இது வந்து கூடிய வரைக்கும் எல்லா வானிலை ஆய்வாளர்களையும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு சுத்தலில் விட்ருக்கு. இந்த சுழற்சி சுற்றுதோல்லையே நம்மளை நல்லா சுத்தலில் விடுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நிச்சயமாக நான் எதையுமே மாற்றிக்கல பாருங்கள். தரங்கம்பாடி பரங்கிப்பேட்டை இடையே கரை கடக்கும் ஃபெங்கல்னு சொல்கிறாங்க. ரைட்டு. இது புயலாக மாறல, தாழ்வு மண்டலமாக தான் வருது. எப்படியா தாழ்வு மண்டலமாக வந்தால் நிறைய மழை, புயலாக இருந்துச்சுன்னா காற்று அச்சம் இருக்கும். ரைட்டுங்களா? இது வந்து லேசான காற்று இருக்க தான் செய்யும். இருந்துட்டு போட்டோம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்களா. எல்லாத்துக்கும் தயாராக தான் நம்ம இருக்கோம். ஏன்னா அப்போல்லாம் பீக்கம் பூத்து தான் வந்து மாலை ஆயிடுச்சுன்னே தெரியுமா. அவ்வளோ வெறும் கும்மிருட்டாக இருக்குமா. ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாதம் கூட மழை பெய்யும்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி ஒரு காலம் திரும்பிடுச்சோ அப்படிங்கிற நினைக்கிற இது வந்து 26ஆம் தேதியிலேருந்து வரப்போகுது. 3 நாட்கள் தொடர் மழை. அடுத்தது 4ஆம் தேதியிலேருந்து ஒரு கேப்பு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து 7ஆம் தேதி ஒரு நிகழ்வு. அது வந்து நிச்சயமாக புயல். இது புயலாக மாறிடுச்சுன்னா இது ஃபெஞ்சல், சவுதி அரேபியா வச்ச பேர். அடுத்தது சிலோன் வச்ச பேர் சக்தி. 7ஆம் தேதிக்கு மேலே வர்றது. இல்லை இது ஃபெஞ்சல் புயலாக மாறல, தாழ்வு மண்டலமாக போயிடுச்சுன்னா 7ஆம் தேதிக்கு மேலே வர்றதுக்கு பேர் ஃபெஞ்சல் புயல். ரைட்டுங்களா? ரைட். இதுக்கு 2 தான் சான்ஸு. அதுக்குள்ளே இது வந்து 8 டிகிரி, கிட்டத்தட்ட 3.8 டிகிரியில் இருந்துச்சுங்களா. இப்போ வந்து இன்றைக்கி டிஸ்டன்ஸ் அளந்து பார்த்தா இருக்கிற மேப்பில் வழியாக தான் அளந்து பார்த்தா 320 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நகர்ந்துருக்கு. ரைட்டுங்களா? 1600லேருந்து 320, 1300 சொச்சத்தில் இருக்குது. பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட 1670 குறுக்கையும் அது வந்து டெல்டா பகுதி வர்றதுக்கு இவ்வளவும் கடந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து தென்னிலங்கை கிட்ட வந்த பிறகு தான் அதனுடைய அந்த டேர்ன் எடுக்கிறது எல்லாமே வந்து நடக்க போகுது. அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் மழை பெய்ய போகுதுங்க. நிச்சயமாக மழை பெய்ய போகுது. கரண்ட்டை நிப்பாட்டுவாங்க.
கரண்ட்டை நிச்சயமாக நிப்பாட்டுவாங்க. அதற்கான முன்னெச்சரிக்கை அது வடிகால்கள் வயல்களில் வந்து வடிகாலில் முன்னெச்சரிக்கை எடுக்கணும். இதில் வந்து கரண்ட்டை நிப்பாட்டுவாங்க. அதுக்கு வந்து வெளிச்சத்துக்கு நீங்கள் வந்து ஏற்பாடுகள் செஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? முன்னேற்பாடுகள் வெளிச்சத்துக்கு செஞ்சுக்கணும். சாப்பிட்ற சமாதானத்துக்கு முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கணும். இந்த குளிருக்கு முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? இதுக்கு வந்து செஞ்சுக்கிட்டா போதும். ஆடு மாடுகள் வச்சுக்கிறவங்க அதற்கான முன்னேற்பாடு. ஏன்னா அடைமழை வந்து ஆட்டு மாட்டுக்கு ஆகாது. எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, அடைமழை வந்து ஆட்டு மாட்டுக்கு தான் பிரச்சனை. சாணி போட்டு ஒரே இடத்துல குழப்பிக்கிட்டு இந்த நோய்கள்லாம் வர்றதுக்கான காரணமே அதுதான். இந்த அடைமழை வந்து ஆட்டு மாட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் வந்து இந்த வளர்ப்பவங்க அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? அதுக்குள்ளே வந்து நம்ம மீடியாக்காரவங்க அந்த தம்ப்நெயில்லாம் சொல்கிறேன் கேளுங்களேன். இரத்தக்கடரியாக நெருங்கும் கரும்படை, சைலண்டாக உள்ளே இறங்கும் அரக்கன், டெல்டா டு சென்னை ருத்ர தாண்டவம் ஆடப்போகும் ஆட்டம், அசுர புயலா பேய் மழையா, வரலாறு காணாத கனமழை, 10 மாவட்டத்திற்கு ஆபத்து, வடக்கை விட்டு தெற்கே பிடித்த அரக்கன். அடுத்து என்ன நடக்கப் போகிறது? அடுத்தது பேய்மழை கொட்டும், தண்ணீரில் மூழ்கும் 13 மாவட்டங்கள். ஐயோ முழு அடிச்சிடணும் போட்டிருக்கு. விரைவில் சென்னையில் கடும் வெள்ளம், தமிழ்நாடே தண்ணீரில் மூழ்கும் அபாயம். அடுத்தது பெங்கல் புயல், கடலோர மாவட்டங்களுக்கு பேரபாயம், ஆபத்தான நிலையில் 9 மாவட்டங்கள். சென்னைக்கு புயல் அலர்ட், பிள்ளையார் சுழி போட்டது வங்கக்கடல், தெரிந்தது ஆட்ட அறிகுறி, கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது, மிக கொடூர மழை பெய்யும். இந்த மாவட்டங்கள் ஜாக்கிரதை, பொளந்து கட்டப்போகும் கனமழை, பொதுமக்கள் அவதியா கேள்விக்குறி. அடுத்தடுத்து வெள்ளம், தாங்குமா தமிழகம், வெதர்மேன் பகீர், இலங்கையை மோதி யூட்டேன் அடித்து தமிழகம் வருகிறது ஆபத்து. இவ்வளோவுங்க இவங்க பண்ணுற பாட்டுக்கு. இதில் வரைகலை விளக்கம் வேறு. இன்றைக்கி தான் அந்த டிவியில் பெரிய டிவி சேனல் இது. அதில் வரைகலை விளக்கம் அது ஒரு பாப்பா ஒன்று சொல்லுவாங்க, ஒரு மேடம். அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் இந்த மாதிரி மேப் வச்சு தான் அவங்களும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இல்லை நீங்கள் வந்து இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதே நான் சொன்னது தான், ஐகானு ஜிஎஃப்எஸ் இதெல்லாம் சொல்லணும். இப்போ வந்து இந்த டயத்துக்கு இப்போ பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற மாதிரி அது காட்டுதா? இல்லை. அதனால் இது மேப்பை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க. இது சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் வச்சுக்கலாம். அப்படினால 3 மாற்றி தான் சொல்லும். அதனால் அதெல்லாம் பயப்படாதீங்க, மழைலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்களா. அதாவது மேப்பை வந்து டிஃபைன் பண்ணி மேப்பை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க அப்படிங்கிறது. என்ன எல்லாருமே மேப் வச்சுருக்காங்க, எல்லாத்துலேயுமே அந்த வசதி இருக்குது, எல்லாருக்குமே இன்டர்நெட் இருக்குது. ரைட்டுங்களா? அதனால் இந்த 99B இப்போ ஏன்னா இப்போ தாழ்வு பகுதி இது சிஸ்டமாக தான் வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, இந்த இன்வெஸ்டிகேட்டட் சிஸ்டம். அடுத்தது 96Sஆல் தான் இது வந்து இந்த மேப்பு செக்ஷன் வந்து அது வந்து வடக்க போகிறதாக காட்டுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரைட்டுங்களா? இதில் வந்து மழை வந்து இல்லாத நாட்களுங்கிறதே இருக்காது போல் இருக்குது. அதுதான் இப்போ வந்து பிரச்சனையே. மழை வந்து தொடர் மழை, அதற்கு ஆயத்தமாக்கணும். ரைட்டுங்களா? இன்னும் 2 நாள் கேப் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வெளியூர் போயிருந்தேன், வேலை விஷயமாக சொல்லியிருந்தேன்ல. அப்போ வந்து இன்சூரன்ஸ் 15ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. அதை வந்து நீட்டிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு நீட்டிச்சிட்டு அநேகமாக வந்து இதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு, நெட்டும் ஓப்பன் ஆகி அது வந்து பணம்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிக்கிச்சு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 24, நாளைக்கு திங்கக்கிழமை ஒரு நாள் உங்களுக்கு கேப் இருக்குது. செவ்வாய்க்கிழமை மதியத்துலேருந்து தான் கடும் மழை. அதனால் எப்படியாவது விஏஓவை பிடிச்சி பணம் கட்டிடுங்க. 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ரைட்டுங்களா? 30ஆம் தேதியெலாம் நீங்கள் போகவே முடியாது. விஓ வந்து வெள்ள பாதிப்பு பார்க்க அவர் கொள்ளிடக்கரைக்கும் அங்கேயும் இங்கேயும் போயிடுவார். ரைட்டுங்களா? அதனால் கொள்ளிடக்கரை அந்த பாக்கி ஊர்லலாம் அவங்கவுங்க வந்து அந்த வேலையில் இருப்பாங்க. அவர் வந்து சிட்டா எழுதி கொடுத்து சைன் பண்ணுறதுக்குலாம் அவருக்கு டைம் இருக்காது. மழை வேறு பெஞ்சிட்ருக்கும். இதனால் வந்து நெட்டு பிரச்சனை, கரண்ட்டு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உடனே கட்டாதவங்க உடனே நான் கெடுத்ததாக இருக்கட்டுங்க, நீங்கள் போய் 630 நம்ம தெரில, அதை போய் ஏக்கருக்கு எவ்வளவோ போய் கட்டுங்க. முதல்ல சிட்டாடங்கள் வாங்கி கட்டாதவங்க கட்டுங்க. கட்டியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ரைட்டுங்களா? அதனால் வந்து என்ன வடியை வச்சுருங்க. தண்ணி பேய வடி வைக்கலாம் நினைக்காதீங்க. சும்மா மடையை திறந்து விட்ருங்க, கவலையே படாதீங்க, திறந்து விட்ருங்க. பூச்சி மருந்தெல்லாம் யாரும் அடிக்காதீங்க, யாரும் உரம் போட்டிருக்க மாட்டீங்க நம்புகிறேன். நேற்று நான் எங்களுக்கு விவசாயம் காப்போம்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பித்தேன். அந்த குரூப்லலாம் போட்டிருந்தேன். அவங்களாம் சில பேர் போடலன்னு சொன்னாங்க. போட்டவங்க அதுக்கான பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து சொல்லலாம்,
இல்லை பெய்யாது. நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், நான் ரைஸ் மில்லில் இருக்கிறப்ப, அதெல்லாம் பெய்யாதுங்க, அப்படியே அப்படி போயிடுங்க அப்படின்னாரு. நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான், ஒரு கல் இல்லை 4 கல் இருக்குது. ஏதாவது ஒரு கல் அடித்தே தீரும். அதே மாதிரி வந்து இந்த மழையே ஒரு பெரிய மழையாக இருக்கும். அதுக்கப்புறம் வர்ற மழையெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும் மழை தான் இளம் பயிருக்கு. முதும் பயிருக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி அதுக்கப்புறம் வடிஞ்சிரும். ஜனவரி டிசம்பர் 15க்கு அப்புறம். அதுக்கப்புறம் மழை இருக்குது. டிசம்பர் 20க்கு மேலே ஒரு நிகழ்வு இருக்குது, இல்லைலாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம்லாம் ஒரு லெவலான மழை தான், ரைட்டுங்களா. இந்த 2 மழை தான் பெரிய மழை 10ஆம் தேதி வரைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தண்ணியை வடி வச்சுக்கிட்டு பயிரை காப்பாற்றிக்கிட்டு முதல்ல நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கணும், ரைட்டுங்களா. உடல் நலம், அதாவது மாத்திரைகள், மருந்துகள் எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா எப்படி இருக்குன்னா சொல்ல முடியாது. காற்று பாதிப்பு லேசாக இருக்கலாம், லேசாக காற்று அடிக்க தான் செய்யும். அதாவது ஆடி காற்று போய் லேசாக அடிச்சிச்சின்னா, மழை காற்று அடிச்சுன்னா ஒரே குளிர், அதாவது குளிர்கால குளிர் ஜுரம், இந்த நோய்கள் இதெல்லாமே வரும், ரைட்டுங்களா. அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சிங்க. அந்த நேரத்துக்கு போய் நிற்காதீங்க. வாங்கி வச்சுட்டா ஒன்றும் என்ன கெட்டால் போயிட போகுது, நமக்கு எப்படி இருந்தாலும் உபயோகம் தான் போட போகுது மார்கழி தேயிலை. அதனால் வாங்கி வச்சிங்க. என்னத்த சொல்கிறது, மழை பெய்ய தான் போகுது. அதனால் மேப்பை பார்த்துட்டு, இந்த மேப்பு தான், இந்த மாடல்கள் வந்து தான் வந்து மாதிரிகள் தான் வந்து இப்போ எல்லாரையுமே குழப்பி விட்டுட்டு மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி கூட ஒருத்தர் எருவு போடுறதை நான் கண்ணால் பார்த்தேன். என்கிட்டே வந்து ஏங்க பவர் ஸ்ப்ரே இது கொடுங்க, பேட்டரி ஸ்ப்ரேயரு வேணாங்க, வாடகைண்ணா. ஐயோ வாடகைலாம் கிடையாது, பேட்டரி ரிப்பேரியாக கிடக்கு, அப்படியாவது தப்பிச்சு பாடான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டேன். இது என்னங்க இது மாதிரி சொல்கிறீங்க? நான் இல்லை பேட்டரி சார்ஜ் போடல, பேட்டரி போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா மருந்து அடிக்காதீங்க, இதுவும் போடாதீங்க. இன்னும் 2 நாள் நல்லா தான் இருக்கும் மானம். நாளைக்கு லேசாக தூரும். இன்றைக்கி வந்து லேசாக பாசிங் க்ளவுட்ஸ் மழை பெஞ்சுது. நாளைக்கு அப்படி தான் இருக்கும். நாளைக்கு அதான் இன்றைக்கி, நாளைக்கு திங்கக்கிழமை மழை அப்படியே லெவலாக ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கிழமை வரைக்கும், திங்கக்கிழமை லீவ் இருக்காது. செவ்வாய்க்கிழமையிலேருந்து செவ்வாய் புதன் வியாழன்லாம் இந்த ஆரஞ்சு அலர்ட் விட்டாங்க. ஆரஞ்சு அலர்ட்டு இன்றைக்கே விட்டாங்க, 26, 27, 28, 29. அதெல்லாம் இனிமேல் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ரெட் அலர்ட்டாக மாறிடும், ரைட்டுங்களா. இனிமேல் ரெட் அலர்ட்டாக மாறி, ரெட் அலர்ட்டுன்னா மாவட்ட நிர்வாகத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இது வந்து ரெட் அலர்ட்டு தான். இந்த 1300 கிலோமீட்ரு இப்போ டிஸ்டன்ஸ் அளந்ததில் இப்போ இருக்குது. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் நவுந்துருக்குன்னு தானே அர்த்தம். அது வந்து எப்படின்னா கிடைமட்டமாகவே மேற்காகவே நகர்ந்து வருது. இன்னும் வந்து அது குறைச்சலாக 1300 கிலோமீட்டர் அது வரணும். வந்து அது இலங்கை கிட்ட வந்துச்சுன்னா 500 கிலோமீட்ரு நமக்கும் தெற்கு இலங்கைக்கும். அந்த இடத்துல வந்து தான் அது வந்து அந்த டேர்ன் ஆகணும், ஆகி நமக்கு வரணும், ரைட்டுங்களா. இல்லை மன்னார் விளையாடையாக்கே போச்சு, அதெல்லாம் போகாதுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், அது வந்து தரங்கம்பாடி பரங்கிப்பேட்டை. அதில் வந்து நான் வந்து அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா இந்த மாடல்கள் பார்க்குறத பார்த்தா நம்மளே நம்மளுடைய முடிவை மாற்றிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால் வந்து அதுக்கெலாம் நான் தயாராக இல்லை, ரைட்டுங்களா. ஜாக்கிரதையாக இருங்க. எருவு போடாதீங்க. இப்போ மழைலாம் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் பார்த்துக்கலாம். மருந்து அடிக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். வடிகாலை சரி பண்ணி வைங்க. வீட்டுக்கு அந்த மாத்திரை மருந்துகள், வீட்டுக்கு கரண்ட்டை நிப்பாட்டிடுவாங்க நிச்சயமாக. அந்த வெளிச்சத்துக்கான ஏற்பாடுகளை, உணவுப் பொருளுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சிங்க. அது கூட சிலர் கூட கிண்டலாக சொன்னாங்க, மிளகா காய வச்சு வச்சிங்க, மல்லிகை காய வச்சு வச்சிங்க, இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட முடியாது. ஏன்னா விமர்சனங்களை தாங்கிட்டு தான் இதை நம்ம பண்ணி ஆகணும். ஏதாவது 4 பேருக்கு அது உபயோகப்பட்டால் கூட எனக்கு வந்து அது திருப்தி தான், ரைட்டுங்களா. அதனால் எழுதியிருக்காரு, வேணுமே எழுதியிருக்காரு. அதாவது மிளகா மல்லிகை காய வச்சிங்க, இதை காய வச்சிங்க, துணியெல்லாம் காயப்பட்டு வச்சிங்க, பனியெல்லாம் காயாது, இப்படிலாம் ஒரு கிண்டலாக அப்படி போட்டிருந்தாங்க. அது வந்து இயல்பு தானே, அது நல்ல நகைச்சுவைங்கிறது ஒரு இயல்பு தானே, ரைட்டு. அதனால் வந்து மழைங்கிறது நிச்சயமாக இருக்குது. எல்லா விஷயமும் புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.